ஆடு மேய்க்கிற பையன் காட்டில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு நிற்பான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு குரல் கேட்கும். அவன் பேரை சொல்லி கூப்பிடும். என்னடா பேரை சொல்லி கூப்பிடுதேன்னு திரும்பி பார்த்தாக்க சலன்னு பணத்தை நிறைய வேஷ்டியில் காய போட்டுட்டு ஒரு பூதம் நிற்கும். அப்போ இவன் பதறிக்கிட்டு கிட்ட போக மாட்டான். நிற்கிறது பூதமே, நம்ம பக்கத்தில் எப்படி போக முடியும்? அதனால கிட்ட போக மாட்டான். அப்போ நீ பயப்படாத தம்பி, நீ வா, உனக்கு ரொம்ப நாளாக நான் கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த பணத்தை. நீ பயப்படாமல் வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதனால் இவன் கிட்ட போவான். கிட்ட போன உடனே பணம் நிறைய பணத்தை காய போட்டிருக்கோம். அப்போ இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இவளையும் என்னால் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு. இவ்வளவும் உனக்கு கிடையாது, நீ 3 கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அப்போ இவன் சொல்லுவான், 3 கையா எனக்கு? நான் எப்படி எடுக்க? கை 3 கையினா இப்படி 3 கை எடுத்துக்கிடவா, இப்படி 3 கை எடுத்துக்கிடவா, இல்லைன்னா நான் இப்படி 3 கை எடுத்துக்கிடவான்னு கேட்பான். உனக்கு எப்படி பிரியமோ அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடும். சொன்ன உடனே இவன் உடனே உடுத்தி இருக்கிற வேட்டியை விரிச்சு கீழே வச்சு பெரிய கையை இப்படி இழுத்து 3 கையை அள்ளி வேட்டியில் வைப்பான். அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நல்லா வசதியாக வந்துட்டான். வந்த உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்ட உடனே இப்படி எனக்கு இந்த இடத்துல கொடுத்துச்சு, நான் ஆடு மேய்க்கும் போது புதையல் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் திடீர்னு அதுக்கப்புறம் அவன் 5-6 ஆட்டை பற்றிக்கிட்டு போய் அந்த இடத்துல ஆடு மேய்க்கும் போது அதே மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அவனே கூப்பிட்டு எச்சரிக்கிச்சிருக்கு. பணம் நிறைய காய போட்டிருக்கு. அவனும் நான் இதில் அள்ளிக்கிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து உனக்கு கிடையாது, நான் காய போட்டிருக்கேன், எனக்கு இது பணத்துக்கு உரியவன் வருவான், அவனுக்கு தான் கொடுப்பேன், இது உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னவொன்னே அவன் பணத்தை பார்த்த உடனே ஆசை அவனுக்கு. அவன் உடனே கையை வச்சு அப்படியே அள்ளுன உடனே ஒரே அடிதான் அவனை. அவன் அந்த இடத்துலையே ரத்தம் கக்கி இறந்துட்டான். இது ஒரு பேய் கதை. இதே மாதிரி இதுவே எங்கள் ஊர்லேயும் உண்மையிலேயே குளத்துல காய போட்டிருக்கு. எங்கள் ஊரில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த குளம். அந்த குளத்துல ரொம்ப நாளாகவே காயுது பணம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அது நான் சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். எங்கள் அம்மா உள்ள காலத்தில், எங்கள் ஆட்சி உள்ள காலத்தில் இருந்தே அதில் ஒரு புதையல் இருக்குது. அந்த குளத்துல இருக்கும்போது எல்லாருமே போய் சுற்றி முற்றி பார்ப்பாங்க, ஆடு மேய்ப்பாங்க. அதில் கூட ஒரு பாட்டிக்கு சின்ன குண்டாலில் ஒரு மண்சட்டியில் கூட ஒரு பாட்டிக்கு கிடச்சிருக்கு. அவங்க கூட அதை எடுத்துருக்குறாங்க. இது வந்து நிறைய காய போட்டு யாருக்கும் கிடைக்கல. அப்போ நல்லா சாமி கும்பிட்றவங்க, சாமி பக்தியாக உள்ளவங்க, அவங்க கண்ணுக்கு வந்து தெரியும். வெள்ளி செவ்வாய்க்கு அது சொல்லுமா, ஐயோ இந்த காசுக்கு பிறந்த மாணிக்க குட்டி எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவன் வந்த அந்த பணத்தை அவன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவன் என்னைக்கு இந்த பாதைக்கு வர, நான் அவங்ககிட்ட இந்த பணத்தை என்னைக்கு ஒப்படைக்க நான் நிம்மதியாக இருக்கேன். அது வரைக்கும் இந்த பணம் பூசணம் பூத்து போயிடுது. அதனால நான் வெள்ளி செவ்வாய்க்கு காய போட்டு அள்ளுறேன் அப்படின்னு சொல்லும். அப்படின்னு நிறைய பேர் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை கூட கொஞ்சம் சாமி வரும். அவங்க கூட ஒரு நாள் வீட்டில் வந்து சொல்லிச்சு, நான் கரையாவில் குளத்துக்குடி வந்தேன், இப்படி சத்தமாக கேட்குதேன்னு நான் காது கொடுத்து கேட்டேன், இந்த சத்தம் கேட்குது, பணத்தை காய போட்டு அள்ளிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கல, எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்கள் போய் எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம பேரை சொல்லி அது நமக்கு உரியதுன்னா கூப்பிட்டு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அன்னைக்கு இந்த ஆடு மேய்ச்சவங்க எதிதான் நமக்கும். அதனால சொல்லி நிறைய பேர் நான் கூட பார்த்துருக்கேன். பணத்தை காய போட பார்க்கல, சலன்னு சத்தம் கேட்கும். நாங்கள் அந்த பக்கம் ஆடு கொண்டு போகும்போது வெள்ளி செவ்வாய்க்கு பொழுதடியே 6 மணிக்கு ஆன உடனே ஒருத்தரா பேய் வந்துடும், பூதம் வந்துடும்னு நாங்கள் ஓடி வருவோம் பதறிக்கிட்டு. அப்போ எங்களுக்கு கூட கசன்னு சத்தம் கேட்கும், காற்று ரொம்ப விரண்டு அடிக்கும். நாங்கள் பார்த்துருக்கோம். அது உண்மையிலேயே
அந்த ஊரில் தான் என் தம்பி இருக்கிறான். நான் அன்னைக்கு கூட கேட்டேன், தம்பி அப்படி முன்னால சின்ன பிள்ளையில சொல்லுவாங்களா, அது யாருக்கும் கொடுத்துச்சு. ஆமாம் கொடுக்குது, ஒருத்தருக்கும் கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னோம். மக்களே, இதான் பணத்தை பூதம் காய போட்டு அல்ற கதை. ஆனால் அது யாருக்குமே கொடுக்கல. இன்னும் இருக்குது அந்த ஊரில். 200 வருஷத்துக்கு மேலே இன்னும் அந்த குளத்துக்குள்ளே இருக்க தான் செய்யுது. நன்றி, வணக்கம்.